அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் இறைவனுடைய அமைதியும் கருணையும் அருளும் பொழியட்டுமாக. இன்று நாம் பேசப்போவது வெறும் செய்திகள் பற்றி மட்டும் இல்லை. நாம் பேசப்போவது ஒரு தாயின் கதறலை பற்றி, ஒரு குழந்தையின் கண்ணீரை பற்றி, ஒரு நாட்டின் மானத்தை பற்றி, ஒரு உலகத்தின் மௌனத்தை பற்றி. பாலஸ்தீனத்தின் காசா பகுதிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையின் 2 ஆண்டு கால போர் நிறைவடைந்து இன்றுடன் 152 நாள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த போர் நிற்கவில்லை. அது வடிவம் மாறி உருவம் மாறி ஒரு மாபெரும் பிராந்திய யுத்தமாக மத்திய கிழக்கு முழுவதும் பரவியிருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஈரானின் பல மாகாணங்களில் பாரி அழிவுகரமான தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. மறுபுறம் ஈரானின் வீர இராணுவம் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல்களை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஈராக், சிரியா, எமன், லெபனான் எங்கும் நெருப்பு பிளம்பாய் எழுந்துள்ளது எதிர்ப்பு. இப்படி ஒரு மாபெரும் முக்கியமான வேளையில் மத்திய கிழக்கில் சரியாக என்ன நடக்கிறது? யார் வெற்றி பெறுகிறார்கள்? யார் பெண் வாங்குகிறார்கள்? உலகம் ஏன் அமைதியை நோக்கி நகர மறுக்கிறது? இந்த கேள்விகளுக்கான பதில்களோடு மிக விரிவான முழுமையான அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பகுதி 1, வதந்திகளின் அம்பலம். சகோதரர்களே, முதலில் நாம் சில வதந்திகளை தகர்த்தெறிய வேண்டும். ஏனெனில் எதிரி பரப்பும் பொய்கள் நம் மன உறுதியை குலைக்கக்கூடும். 1. ஆயத்துல்லா அலி முஸ்தபா படுகாயம். நேற்று வரை சமூக ஊடகங்களில் ஒரு செய்தி புயலாக சுழன்றது. ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி முஸ்தபா அவர்கள் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் படுகாயமடைந்து விட்டதாக பரவிய செய்தியில் ஒரு சிறு துளி கூட உண்மை இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். ஈரானின் IRGC அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அவர் முழு ஆரோக்கியத்துடனும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள். அவருக்கு எந்தவித தாக்குதலும் நடத்தப்படவில்லை. இது மட்டுமல்ல, ஈரானின் அதிபர் மசூத் பசாக்ஷனின் மகன் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று காலை அல் ஜசீரா தொலைக்காட்சியும் இந்த உறுதிப்படுத்தலை ஒளிபரப்பியது. எனவே இந்த பொய் செய்தியை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். 2. பெஞ்சமின் நெத்தன்யாகு கொல்லப்பட்டாரா? இதைவிட பெரிய வதந்தி வேறொன்றும் இல்லை. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கொல்லப்பட்டு விட்டார். 4 நாட்களாக அவரை காணவில்லை என சில யூடியூப் சேனல்களும் சமூக ஊடக பக்கங்களும் கத்த ஆரம்பித்து விட்டன. சிலர் வீடியோவை வெளியிட்டு இதோ பாருங்கள், நெத்தன்யாகு இல்லை என்று பிதற்றுகிறார்கள். சகோதரர்களை, கொஞ்சம் யோசியுங்கள். ஆயத்துல்லா கொல்லப்பட்டதாக பொய் செய்தி வந்தபோது அது சர்வதேச ஊடகங்களில் உடனடியாக இடம் பெறவில்லையா? அதேபோல் நெத்தன்யாகு கொல்லப்பட்டிருந்தால் அது ஒரு மாபெரும் அணுசக்தி வெடிப்பை போன்ற செய்தியாக உலகம் முழுவதும் பரவி இதுவரை இஸ்ரேலின் பிரபலமான ஹாரெட்ஸ் டைம் ஆஃப் இஸ்ரேல், எடியோ தஹர்னோத் போன்ற எந்த ஊடகமும் அப்படி ஒரு செய்தியை வெளியிடவில்லை. மேலும் 4 நாட்களாக காணவில்லையா? நேற்று தன்பீர் சேபா பகுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட நெத்தன்யாகு நேரில் சென்றால் அந்த புகைப்படங்களும் செய்திகளும் நேற்று இரவே இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியாகின. எனவே இது ஒரு பரபரப்புக்காக பரப்பப்படும் பொய். உண்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிரியின் பொய் பிரச்சாரத்தில் சிக்கி நம் உணர்வுகளை அவர்கள் சுரண்ட விடாதீர்கள். பகுதி 2, ஹோர்முஸ் தீயில் உலக வர்த்தகம். இப்போது நாம் பார்க்க போவது 3ஆம் உலக போரின் முன்னோட்டமாக கூட இருக்கலாம். காசா போரின் போது எமனின் ஹூதிகள் செங்கடலில் மேற்கொண்ட தாக்குதல்கள் உலக வர்த்தகத்தை ஸ்தம்பிக்க வைத்தது. ஆனால் இன்று அந்த சண்டை வடிவம் மாறி உலக எண்ணெய் வர்த்தகத்தின் உயிர்நாடியான ஹோர்முஸ் ஜலசந்தியில் மையம் கொண்டுள்ளது. ஹூதிகள் இப்போது ஏன் தாக்குதல் நடத்தவில்லை என்று சிலர் கேட்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். ஹோர்முஸ் ஜலசந்தியிலேயே ஈரான் கப்பல்களை மடக்கி அடித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு கப்பல் கூட செங்கடலை அடைவதற்குள் அழிக்கப்பட்டு விடுகிறது. ஈரான் அங்கு ஒரு தீ மதிலையை எழுப்பியுள்ளது. இன்று மட்டும் பாருங்கள், IRGC 4 மாபெரும் எண்ணெய் கப்பல்களை தாக்கி அழித்திருக்கிறது. 1. தாய்லாந்து டேங்கர். தாய்லாந்தின் கொடியுடன் சென்ற இந்த கப்பல் அமெரிக்க இஸ்ரேலிய ஆதரவு பெற்ற கப்பல் என்பதால் தாக்கப்பட்டது. 20 பணியாளர்கள் மீட்கப்பட்டாலும் கப்பல் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. 2. ஓமான் வளைகுடா சரக்கு கப்பல். இனி நகர வேண்டாம் என்ற எச்சரிக்கையை மீறி சென்றதால் இந்த கப்பல் ஓமான் வளைகுடாவில் தாக்கப்பட்டு பெரும் சேதமடைந்துள்ளது. 3. லைபீரியா கொடியின் கீழ் எக்ஸ்பிரஸ் ரோம். இது இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல். ஈரானின் துல்லியமான ஏவுகணை தாக்குதலில் இது நொறுங்கி துண்டு துண்டாகியது. 4. மௌரினாரி கொள்கலன் கப்பல். இது வெறும் ஆளில்லா விமான தாக்குதல் அல்ல. ஈரானின் F-14 போர் விமானங்கள் நேரடியாக பறந்து சென்று இந்த மாபெரும் கொள்கலன் கப்பலை தாக்கி மூழ்கடித்தன. இதன் தாக்கம் என்ன? இலங்கையின் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நேற்று தனது உரையில் சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமானவை. அவர் சிங்களத்தில் பேசிய அந்த உரையில், இந்த யுத்தம் இன்னும் 2 மாதங்கள் நீடித்தால் நாம் ஒரு மாபெரும் பெட்ரோலிய நெருக்கடியை சந்திக்க நேரிடும். பெட்ரோல் விலை உயர்வு போன்ற பிரச்சனைகள் அனைத்தும் இந்த யுத்தத்தின் நேரடி விளைவுகளே என்று தெளிவாக எச்சரித்தார். ஒரு நாட்டின் அதிபர் இவ்வளவு வெளிப்படையாக சொல்லும் போது நிலைமையின் தீவிரத்தை நாம் உணர வேண்டும். இதற்கிடையில் ஹோர்முஸில் கப்பல்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வீரவசனம் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் யாரை பாதுகாப்பது? ஒவ்வொரு கப்பலாக தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. ஈரானோ நீ யுத்தத்தை நிறுத்து, இல்லை என்றால் ஒரு கப்பலையும் நகரவிட மாட்டேன் என்று தனது நிலைப்பாட்டை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது.
இதன் விளைவாக உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $90 தாண்டி $200 நெருங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவிடம் 42 கோடி பீப்பாய் எண்ணெய் இருப்பு இருந்தாலும் அது அவர்களின் ஒரு மாத தேவைக்கே போதுமானது. $200 எண்ணெய் போனால் இலங்கையின் 1 லிட்டர் பெட்ரோல் $500 தாண்டி 1000 நெருங்கும். தங்கத்தை விட விலை உயர்ந்ததாக எரிபொருள் மாறும் அபாயம் நம் முன்னால் நிழலாடுகிறது. பகுதி 3. ஈரானின் ஃப்ரெஷ் அட்டாக் அறிவிப்பு. இதுவரை ஈரான் நடத்திய தாக்குதல்கள் அனைத்தும் பதிலடி தாக்குதல்கள், டிஃபென்சிவ் ரிட்டாலிட்டரி என்று சொல்லலாம். ஆனால் இன்று அந்த வரலாறு மாறியிருக்கிறது. ஈரானின் IRGCயின் உயர்மட்ட பிரிவான காத்தமுல் அன்பியா படையின் தலைமையகம் இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இனிமேல் நாங்கள் பதிலடி தாக்குதல் நடத்தப் போவதில்லை. இனிமேல் நாங்களே முன் நின்று நேரடி தாக்குதலை ஃப்ரெஷ் அட்டாக் நடத்துவோம். இதுவரை நாங்கள் 10 ஏவுகணைகள் வந்தால் 10ஐ சுட்டு வீழ்த்தினோம். இனி நாங்கள் 100 ஏவுகணைகளை ஏவி எதிரியின் நெஞ்சில் பதிலடி கொடுப்போம். இது ஒரு சாதாரண அறிவிப்பு அல்ல சகோதரர்களே. இது ஒரு சிங்கம் தனது எல்லையை மீறி நுழைந்தவனை எச்சரித்த பின் இப்போது அந்த எல்லையை தாண்டி எதிரியின் காட்டுக்குள்ளேயே வேட்டையாட செல்வதற்கான பிரகடனம். இந்த அறிவிப்பு வெளியான சில மணி நேரங்களில் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் நடுங்க ஆரம்பித்து விட்டன. குவைத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது குண்டுமலை. அல் உதய் விமான தளம். இங்கு தான் அமெரிக்காவின் சிறப்பு படை ஹெலிகாப்டர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இன்று பிற்பகல் அந்த தளம் ஈரானின் பலத்த ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளானது. முகமது அல் அஹ்மது கடற்படை தளம் குவைத் கடற்பரப்பில் உள்ள மிக முக்கியமான தளமும் தாக்கப்பட்டு அங்கிருந்த போர்க்கப்பல் சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அலி அல் சலேம் விமான தளம் இதுவும் தாக்கப்பட்டதாக தளங்களின் பட்டியலில் உள்ளது. இவ்வளவு அமெரிக்க தளங்களை வைத்துக்கொண்டு குவைத்தில் என்ன செய்ய முடிந்தது? ஒன்றுமில்லை. காசை கொடுத்து வாங்கிய பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இப்போது தீப்பிடித்து எறியும் கப்பலின் முன் பலனற்று போயிருக்கின்றன. இஸ்ரேலின் மீது தீமலை. அமான் புலனாய்வு தளம். இது இஸ்ரேலின் இராணுவ புலனாய்வு நிறுவனம். மொசாத் வெளிநாட்டு உளவு. ஷின்பத் உள்நாட்டு பாதுகாப்பு என்றால் அமான் என்பது இராணுவ உத்திகளை வகுக்கும் மையம். 12 நாட்களுக்கு முன் மொசாட் தலைமையகம் தாக்கப்பட்டது. இன்று முதற்கட்டமாக இந்த அமான் தளம் தீக்கிரையாக்கப்பட்டது. ஐஃபா கடற்படை தளம். இஸ்ரேலின் வடக்கே உள்ள முக்கிய துறைமுக நகரமான ஐஃபாவில் உள்ள கடற்படை தளம் மீது பலத்த தாக்குதல். ரேடார் அமைப்புகள். இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு ரேடார்கள் பலவும் இன்று ஈரானின் தாக்குதலில் சிதறுண்டன. பகுதி 4. அமெரிக்காவின் அம்பலமான பலவீனம் என் வினோத அரசியல். இந்த பின்னணியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அறிக்கைகள் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் உள்ளன. ஒரு புறம் ஈரானின் 80% ஏவுகணை திறனை நாங்கள் அளித்துவிட்டோம், அவர்களிடம் இப்போது எதுவும் இல்லை என்று பெருமையாக சொல்கிறார். மறுபுறம் ஈரான் சரணடைய வேண்டும், இல்லை என்றால் 20 மடங்கு பெரிய தாக்குதல்கள் நடத்துவோம் என்று மிரட்டுகிறார். இவருக்கு உள்நோக்கம் புரிகிறதா? அவரே சொல்கிறார், ஈரானை அழித்து விட்டோம் என்று. அழித்துவிட்டால் பின் மீண்டும் ஏன் 20 மடங்கு தாக்க வேண்டும்? ஏன் அவர்களிடம் போய் சமாதானம் பேச வேண்டும்? இது வெறும் வாய்ச்சவடால். உண்மையில் அவர்களால் ஈரானை அசைக்க முடியவில்லை. ஈரானோ மாறாக அமெரிக்க தளங்களை இஸ்ரேலிய மையங்களையும் நாள்தோறும் நடுங்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த போர்க்களத்தில் ஒரு சோக நகைச்சுவை நடிகர் கிளம்பியிருக்கிறார். யார் அவர்? ஈரானின் கடைசி மன்னர், ஷாவின் வாரிசு என்று சொல்லிக்கொள்ளும் ரசா பஹ்லவி. இவர் அமெரிக்காவில் பதுங்கியிருந்து கொண்டு இன்று ஒரு வீடியோ செய்தி வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறுகிறார், ஈரானிய மக்களே, நீங்கள் கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்கள், வீட்டுக்குள்ளேயே பத்திரமாக இருங்கள், அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டாம். நான் விரைவில் ஒரு அறிவிப்பை வெளியிடுவேன், அது உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். ஈரானிய இராணுவமே, நீங்கள் உடனடியாக சரணடைய வேண்டும், அமெரிக்காவுக்கு கட்டுப்பட வேண்டும், இல்லை என்றால் நான் தண்டனை வழங்குவேன். நான் வந்து நாட்டை கைப்பற்றப் போகிறேன். இதுவரை பார்த்தால் மிஸ்டர் பீனுக்கு சார்லி சாப்ளினுக்கும் நடுவில் ஒரு புதிய கலப்படம் போல இருக்கிறது. இவர் நினைத்து கொண்டிருக்கிறார் 1979 ஆயத்துல்லா காமெனி பிரான்சில் இருந்து வந்து ஆட்சியை கவிழ்த்தது போல இப்போது நானும் வந்து ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று. ஆனால் அவர் மறந்துவிட்ட ஒரு விஷயம், இன்று ஈரானிய மக்கள் மனதில் அந்த மன்னராட்சிக்கு இடமே இல்லை. இன்று அவர்களின் ஆன்மீக தலைவராக ஆயத்துல்லா முஸ்தபா இருக்கிறார்கள். ஈரான் இன்று பலப்படுத்தப்பட்டு வலிமை மிக்கதாக நிற்கிறது. இவர் மாதிரியான கிழிந்த காகித பசங்கள் வந்து கதறினால் மட்டும் போதுமா? பகுதி 5. சர்வதேச அரங்கில் தனிமை என்ற நெத்தன்யாகுவின் சூழ்ச்சி. இதற்கிடையில் சர்வதேச அளவில் இஸ்ரேலின் தனிமை அதிகரித்து வருகிறது. ஸ்பெயின் தனது தூதரை இஸ்ரேலில் இருந்து உடனடியாக திரும்ப பெற்றுள்ளது. காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் நடத்தி வரும் அட்டூழியங்கள், குறிப்பாக ஈரானில் மருத்துவமனைகள் மீதான தாக்குதல், குழந்தைகள் படுகொலைகள் ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்த நடவடிக்கை பஹ்ரைன், மொரோக்கோ போன்ற நாடுகள் இன்னும் இஸ்ரேலுடன் தூதராக உறவைத்துக் கொண்டிருக்கும் போது ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் இப்படி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்திருப்பது இஸ்ரேலின் படுகொலைகளுக்கு எதிரான சர்வதேச கண்டனத்தின் வெளிப்பாடு. இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். நெத்தன்யாகு நோன்பு காலத்தில்
2 வார போர் நிறுத்தம் வேண்டும் என்று ஈரானிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதை கேட்டு நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள். 2 ஆண்டுகளாக காசாவில் முஸ்லிம்கள் நோன்பு வைத்த போது, பட்டினி கிடந்த போது அவர்கள் சாப்பிட வேண்டும் என்பது நெதன்யாவுக்கு தெரியவில்லையா? ஈரான் மீது குண்டு வீசிய போது அதில் ஈரானிய முஸ்லிம்கள் நோன்பு வைத்திருப்பார்கள் என்பது தெரியவில்லையா? அவருக்கு முஸ்லிம்கள் மீது பாசம் இருந்தால் இத்தனை நாட்களாக ஏன் சுட்டு கொன்றார்? இப்போது ஏன் இந்த திடீர் பாசம்? காரணம், அவரிடம் வெடி மருந்துகள் தீர்ந்து போயின. ஆயுதம் பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது. அமெரிக்காவை அவருக்கு மேலும் ஆயுதம் வழங்க முடியாமல் திணறுகிறது. இந்த 2 வார இடைவெளியில் ஆயுதங்களை நிரப்பிக் கொள்ளவும், படைகளுக்கு ஓய்வு கொடுக்கவும், சர்வதேச அழுத்தத்தை சமாளிக்கவுமே இந்த போர் நிறுத்த திட்டம். இது ஒரு முட்டாள்தனமான தந்திரம். ஈரான் அதை புரிந்து கொண்டுதான் முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. முடிவுரை. சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பார்த்த செய்திகள் வெறும் தலைப்பு செய்திகள் அல்ல. இது ஒரு காலகட்டத்தின் நேரடி சாட்சியம். கிழக்கு மேற்கும் மோதும் ஒரு பூகோள யுத்தத்தின் முன்னோட்டம். இந்த யுத்தத்தில் வெறும் டாங்கிகளும் விமானங்களும் மட்டும் மோதவில்லை. மனித நேயமும் மிருகத்தனமும் நீதியும் அநீதியும் மோதுகின்றன. நாம் பார்க்கிறோம், ஒரு பக்கம் அமெரிக்கா தனது கடைசி ஆயுதம் வரை பயன்படுத்த திணறுகிறது. மறுபக்கம் ஈரானும் எதிர்ப்பு அச்சம் அல்லாஹ்வின் உதவியால் சிம்ம சொப்பனமாக எழுந்து நிற்கிறது. அமெரிக்கா சொன்னால் போதும் உலக நாடுகள் தலை வணங்கும் என்ற காலம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று சில நாடுகள் கூட இனி அமெரிக்காவின் கட்டளைக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று உரும தொடங்கியுள்ளன. ஆனால் இதற்கு நடுவில் காசா இன்னும் 152 நாளாக எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே இன்னும் குழந்தைகள் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கி தவிக்கிறார்கள். அங்கே தாய்மார்கள் தங்கள் மகன்களின் உடல்களை தேடி அலைகிறார்கள். அவர்களின் கண்ணீர் துளிகள் நம் ஒவ்வொரு மனசாட்சியும் கேள்வி கேட்கின்றன, எங்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று. எனவே இந்த ரமலான் மாதத்தில் நம் நாவுகளை பிரார்த்தனையில் ஈடுபடுத்துவோம். நம் கைகளை நீதிக்காக உயர்த்துவோம். சமூக வலைத்தளங்களில் பொய்களை தகர்த்து உண்மையை பரப்புவோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்போம். இந்த ஆக்கிரமிப்பு விரைவில் முடிவுக்கு வரவும், பாலஸ்தீனத்தில் சுதந்திர சூரியன் உதிக்கவும் இறைவனிடம் பிரார்த்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து உண்மை செய்திகளை அடையாளம் காண உதவுங்கள். மேலும் உடனுக்குடன் மிக துல்லியமான செய்திகளுக்கு யாசிர் அரஃபாத் மற்றும் வாய்ஸ் ஆஃப் யாசிர் சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களிலும் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் நன்றி. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. உங்களுக்கு எப்போதும் என் மனமார்ந்த பிரார்த்தனைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.